பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 45 நாள் சிம்மத்துல இருந்து கன்னியில பயிற்சியாகி 45 நாள் கன்னியிலே தான் இருக்க போறாரு. இந்த கன்னியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி பாருங்க சுக்கிர பகவான் குருவோட பயிற்சியாகி இருக்காரு மிதுனத்துல ஆடி 10 அன்னைக்கு, அதாவது ஜூலை 26. அப்ப இந்த கன்னியில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்கிரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க. இந்த கேந்திர யோகம் அப்படின்றது 45 நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இன் ஜெனரல் கன்னியில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவு ஏற்படும் அப்படின்றது, வறட்சி கொஞ்சம் ஏற்படும் அப்படின்றது. அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது. நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போற பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், பொதுவா துளாராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 2 and 7, அதாவது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாருங்க இப்ப கன்னியில உட்கார்ந்துட்டு இருக்கான். கன்னி அப்படின்றது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 12ஆம் பாவம், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். இந்த இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவா 12ஆம் பாவத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நல்லதா கெட்டதா துலாத்துக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி துலாம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷமும் சூப்பர் டூப்பரா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரிஷபத்துக்கு, 2வது துலாம்க்கு தான். ஆல்மோஸ்ட் எல்லா பயிற்சிகளும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்ப இப்படி நாங்க சொல்லும் போது சில துளாராசி என்பர்கள் கமெண்ட்ல போடுறீங்க, எங்கெங்க நல்லது நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, இன்னும் நல்லது நடக்கவே ஆரம்பிக்கலே அப்படின்னு. அதுக்கு 2 காரணங்க. ஒண்ணு, சனி தான் கொடுக்கணும். சனி தான் பாருங்க 6ஆம் பாவம், அதாவது ரோக சனியா வந்துட்டு இருக்கா. ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்திருக்கிறதுனால ரோக சனியா உட்காந்துருக்கா. அப்ப கடன், எதிராளிகள், நோய் இல்லாம போக வைக்கணும் சனிதான். அப்ப சனி பொதுவாவே மந்தன். அதுவும் இல்லாம இப்ப வக்ரகதியில் அடைஞ்சிருக்கா. ஏறக்குறைய இன்னும் ஸ்டில் 4 months இருக்கு, வக்ரமா தான் இருப்பான், வீக்கா தான் இருப்பான். அப்ப ஸ்டில் 2 வருஷம் இருக்கு அவன் கொடுக்கறதுக்கு. நிதானமா கொடுப்பான், ஆனா கண்டிப்பா கொடுப்பான். இது அப்படியும் நடக்கல அப்படின்னா நம்ம ஆனா இது நடக்கணும் அப்படின்னாலே நீங்க துளாராசி இருக்கலாம், நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சனி இப்ப சூப்பர் டூப்பரா இருக்கா, அவன் தான் நிறைய நல்லது கொடுக்க போறான் இல்லைங்களா. உங்க சுய ஜாதகத்துல சனி எந்த பாவத்துல இருக்கான், சனி நல்ல பாவத்துல இருக்கானா இல்ல சனி கெட்டு போயிருக்கானா அதை பாத்துக்கோங்க. சனி கெட்டு போயிருந்தாலும் குருனோட பார்வை இருக்கா அதையும் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு சுய ஜாதகமே இல்ல எங்க சுய ஜாதகருக்கு பார்க்க தெரியாது. அப்ப இந்த பலன் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா 50% கோச்சார பலன், மீதி 50% சுய ஜாதகம். சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு அதுவும் பாத்துக்கோங்க. இவ்வளவு விஷயத்த பாத்துக்கோங்க. அப்ப துலாம் கண்டிப்பா சுய ஜாதகத்துல நான் சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா சாலிடா நல்லா இருக்கும். சனி ஒருத்தன் நல்லா இருந்தா மட்டும் போதுமானது, அவனே எல்லாத்தையும் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப 12ஆம் பாவத்துல இருக்க செவ்வாய் என்ன பண்ணுவான், விரயத்தை ஏற்படுத்துவான். என்ன விரயம்? சுப விரயம். அதாவது நான் பாருங்க ஏதோ ஒரு வீடு வாசல் தோப்பு துறவு அப்படின்னு ஏதோ ஒண்ணு வாங்குவேன். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே பூமிக்காரகன், வண்டி வாகனம் இது வாங்குவேன். திருமணத்துல ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கலாம், திருமணத்துல ஒரு கல்யாணம் நடக்கலாம். சாரி, திருமணம் இல்ல, சரி இதை மாத்தி போடுங்க. குடும்பத்துல ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கலாம், குடும்பத்துல பாருங்க ஒரு கல்யாணம் நடக்கலாம். நிறைய பேர் பாருங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி தோப்பு துறவு வீடு வாசல் வாங்குறதுக்கான யோகம், ஒரு சுப செலவு சுப விரையும். பிள்ளைங்களை காசு கொடுத்து இப்ப நிறைய பேர் பாருங்க காசு கொடுத்து நிறைய சீட்டை வாங்குறாங்க இல்லைங்களா. மெடிக்கல் சீட்டை நாங்க வாங்கிட்டோங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு காசு கொடுத்து சீட் வாங்கலாம், காசு கொடுத்து ஃபாரினுக்கு வீசா எடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விரயம் நடக்கும். அந்த விரயத்தினால நம்மளுக்கு சந்தோஷம், நம்மளுக்கு ஆதாயம், நம்மளுக்கு பெருமை, நம்மளுக்கு மகிழ்ச்சி, நம்மளுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏதோ ஒரு சுப விரயம் அப்படின்றத பாருங்க செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த விரயங்கள், லைட்டா பெரிய லெவல்ல யோசிக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு லைட்டா மருத்துவம் சார்ந்த விரயங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா விரயம் பண்ணாலும் அந்த விரயத்தினால ஒரு ஆதாயம். இப்ப மருத்துவம் சார்ந்து ஒரு ஆபரேஷனுக்கு சொல்லியிருக்காங்க, நான் பண்ணலாமா, இந்த காலகட்டத்துல பண்ணலாம், ஆபரேஷன் பண்ண சக்சஸ் ஆகுமா, சாலிடா சக்சஸ் ஆயிடும், கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? சோ இத்தனை விஷயம் செவ்வாயினால, 12ஆம் பாவத்து செவ்வாயினால, கன்னி செவ்வாயினால உங்களுக்கு நடக்க போகுது. என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்துல துளாராசி என்பவர்களுக்கு எங்களுக்கு இந்த 45 நாள் என்ன பரிகாரம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம தினம்தோறும் இந்த 45 நாளும் தினம் ஒரு திருப்புகழ் அப்படின்றத பாராயணம் பண்ணுங்க.
செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு முடியும் அப்படின்னா ஒரு நெய் விளக்கேத்தி முருகனை 21 முறை சுத்தி வாங்க, நிறைய நல்லது நடக்கும். இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன். இப்ப இத பார்த்துட்டு இருக்க நீங்க எங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு இப்ப எப்படி டைம் இருக்கு நீ எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நாங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அதனால ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும், நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். வாழ்த்துக்கள்.